எங்களுடைய சாதனை ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு சிலரால் மறைக்கப்பட்டாலும் இப்போ எல்லா இடத்துலையும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால எங்கள் சாதனை வந்து, அதாவது மத்திய அரசோட சாதனை வந்து நேரடியாக மக்கள்கிட்ட போயிடுது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், புத்த மதம் எல்லாருக்குமே, நீங்கள் சொல்கிற மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே பிரதமர் மாண்புமிகு மோடி என்ன செய்யறாருன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வாஜ்பாய், நாங்களாம் வந்து அவரை எங்களுடைய முக்கியமான ஒரு பெரிய தலைவராக எதிர்பார்க்குறோம் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் பார்த்தீங்கன்னா 96, 98, 99 3 முறை இருந்தார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 2014 நாங்கள் வந்து 282 சீட்டு, 2019 303 சீட்டு, 2024 கிட்டத்தட்ட 240 சீட்டு. அப்போ ஜனங்க எங்களை ஏற்றுனாங்க தானே அர்த்தம். நீங்கள் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டை வச்சு தானே முடிவு பண்றீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அவரு எங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா வீட்டுல கூப்பிட்டு ஃபாதரை கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாரு, சர்ச்சுக்கு வராரு. இஸ்லாம் பண்டிகை வந்து அதை குறிப்பிட்ட அந்த மத தலைவரை கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு, பேசுறாரு.